ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் வித் மீ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்ரேட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாட்டில் டிஃப்ரெண்ட் டைப்பான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, லைக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அரிதமெட்டிக் ஆப்ரேட்டர், யூனரி ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், கண்டிஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டரோட ஆப்ரேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் அட் த சேம் டைம் அரிதமெட்டிக் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னோட ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ரேட்டர்ஸ்னு ஃபஸ்ட்டு வாய்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துப்போம், மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், மாடல் 10. ஸோ இதை நான் வேற ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு வேண்டி டெமோ ஈக்குவல் டு மாடல் சேவ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெமோ பிரிண்ட் பண்ணால் அதில் அசைன் பண்ணியிருக்கிற வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆமாம், மாடல்னு கொடுத்துருந்த வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணியிருந்த டேட்டா தான் நம்ம இதுக்கு அசைன் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏ வேரியபிளில் இருக்கிற டேட்டாவை நம்ம அதோட கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு சேம் எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆட் பண்ணி பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வேறு ஒரு புதுசான ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அதே சேம் வேரியபிள் அசைன் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு வேண்டி equal to a plus 10 அப்படி நான் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த 10ம் ப்ளஸ் அகெயின் நம்ம ஆட் பண்ணியிருந்த 10ம் ஆட் ஆகி வந்திருக்கு. ஸோ 20 தான் வந்திருக்கும். ஓகே, நம்ம 10 ஏக்கு அசைன் பண்ண வேல்யூ தான் இங்கே நம்ம ஆட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதை இன்னும் ஸ்மூலாக பண்ண வேண்டி ஜஸ்ட்டு வேரியபிளுக்கு அப்புறம் இப்படி மட்டும் கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா இங்கே நம்ம வேரியபிள் ஸ்பெசிஃபை கொடுக்க வேண்டாம். இந்த வேரியபிளோட அகெயின் ஒரு 50 ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு வேரியபிள் நேம் கொடுத்ததுக்கப்புறம் தென் நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷன் என்னவோ அதை பேஸ் பண்ணி உங்கள் சிம்பிள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே அடிஷன் தான் அகைன் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 70 வந்திருக்கு. ஸோ அப்படி தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கும். நம்ம இதில் சப்ஸ்ட்ராக்ஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் பேசிக்காக என்ன வரணும், நம்ம ஜஸ்ட்டு நம்ம அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், டிவிஷன், மாடல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் எல்லாம் வரும். ஸோ நான் 2 புதிய வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஏ அண்ட் பி equal to 10.
ஸோ ஃபஸ்ட் அடிஷன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 10+5 ஆட் ஆகி வந்துருக்கு. இதே மாதிரி நம்மளால் சப்ஸ்ட்ராக்ஷன் மோட்லெஸ் எல்லாம் பண்ணலாம். ஸ்கேண்டி சப்ஸ்ட்ராக்ஷன் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அதுக்காண்டி இந்த சன் நான் யூஸ் பண்ணுறேன். சார் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம டிவிஷன் பண்ணும்போது பாயிண்ட் வேல்யூக்கு அந்த சைடு இருக்கிற வேல்யூ இருக்குல்ல, லைக் 3 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ அது வராமல் இருக்க வேண்டி நம்ம சன் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 2.0 வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணும்போது. செகண்ட் டைம் பண்ணும்போது ஜஸ்ட் 2 மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதை பாயிண்ட் வேல்யூஸை ஃபுல்லாக கட் பண்ணிடும். ஸோ அப்படி தான் அவுட்புட் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆல்சோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் ஷோ பண்ணியிருந்த எல்லா ஆப்ரேட்டர்ஸை பற்றியும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ்.